இந்தியாவில் இருந்து தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகள் மூலம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி சென்னையை சேர்ந்த முகேஷ், முஜிபூர், விழுப்புரம் அசோக்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படும் 50 கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சர்வதேச ரூபாய் 2000 கோடி. இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என தெரியவந்தது. கடந்த 23ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் வீட்டில் சம்மன் ஒட்டினர். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இதனால் அவரையும் அவரது கூட்டாளிகளையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திமுகவை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்பவரை டெல்லி போலீசார் தேடி வருகின்றனர். ஆனால் போலீசாருக்கு பயந்து ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் போலீசார் அவரது வீட்டிற்கு சீல் வைத்தனர். வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்கும் வகையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர்.